ஸோ வைகுண்ட வாசல் அல்லது சொர்க்க வாசல் அல்லது கடவுள் அல்லது உண்மை இல்லை நேர்மை பிரித்தியார் நல்லா இருக்கணுன்ற நடப்பு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? நல்லா தான் இருப்பீங்க. நான் எந்த தைரியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறதே இல்லை. யாருமே. புரியுதா? யாருமே என்ன நினைக்கல, நான் கெட்டு போகணும்னு நினைக்கிறதே இல்லை. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறேன். ஆனால் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சா கூட நான் கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆளுகிறான். என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் தப்பும் இல்லை. அது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் என்னை விளம்பரப்படுத்துறதுக்கான ஐடியா. அப்போ தான் என்ன ஆவான்? நான் என்ன ஆவேன்? 4 பேருக்கு தெரிய வருவேன். இல்லைன்னா ஆக மாட்டேன், தெரிய மாட்டேன். பாராட்டுறதுனால வெளியே தெரியறதை விட திட்டினா ஈஸியாக தெரியுறீங்க. ஏன்னா அசிங்கங்கள்லாம் உங்கள் மூளையில் போய் டக்குன்னு பதியுது. அழகு என்ன பண்ணுறது இல்லை, பதியறது இல்லை. ஸோ அவரா அசிங்கமாக பேசுவார் அவர் தானே அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சிடும். அவர் ஆழமான உண்மையெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லுவார்னு சொல்லி பாருங்களேன். என்ன இப்படி உண்மையாக ஆழமான உண்மை சொன்னார்? ஏன் அவனுக்கு அது மேலே அக்கறை இல்லை. யாருக்கு எது மேலே அக்கறையோ அது நடக்குது. அதனால் பிறவியில் ஜென்மத்திலலாம் கிடையாது. அதனால தான் நடக்குதெல்லாம் கிடையாது. சம்மந்தமே இல்லாத ஒருவர் பிறவிலையோ இங்கேயோ எங்கேயுமே சம்மந்தம் இல்லாத ஒரு மரம் எனக்கு என்ன பண்ணுது? உதவின்னு இருக்குது. நான் சாப்பிட்ற உணவுகள்லாம் ஜென்மத்தில் எங்கன்னா சிவயோகி போய் நான் நெல்லாகி அரிசியாகி சாப்பாடு ஆகணும் நான் வந்தது இல்லை. அது மாடாகி நான் சாப்பிட்டேன், நான் மாடாகி அதை சாப்பிடுவேன். இதெல்லாம் சொம்ப பொய் கதை. ஜென்மத்துக்கு அதையும் வச்சு என்ன பண்ண முடியாது. ஜென்மம் இருக்குது என்ன நானே கடை தேர்த்துறதுக்கான சந்தர்ப்பத்துக்காக தான். ஜென்மம் எதுக்கு இருக்குது? ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு மட்டும்தான் ஜென்மம். டைம் ஏன் கொடுக்குறாங்க? ஒருத்தருக்கு ஏன் நம்ம டைம் கொடுப்போம்? சரியாயிடுவானான்றதுக்கு தான். டைம் எதுக்கு கொடுத்தோம்? எதுக்காக டைம் கொடுப்போம்? சரியாயிடுவாங்களான்ட்டு. அப்போ பிறவி எதுக்கு கொடுத்துக்கிறாங்க? சரியாயிடுவானான்ட்டு. அவ்வளோதானே தவிர தண்டிக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சரியாயிட்டீங்கன்னா கரையாயிடுவீங்க, கரையாயிட்டிங்கன்னா என்ன இல்லாமல் ஆகிடுவீங்க. அவள் தான் கதை முடிஞ்சிச்சு. போயிட்டு என்ன பண்ணலாம்? சேர்ந்துடலாம். அதர்வைஸ்னா தான் இந்த விளையாட்டு நான் செய்கிறேன் என்னால் முடியும்ன்ற திமிரை விட்டு எல்லாம் கடவுளால் ஆனது. நான் எல்லோரும் நல்லா இருக்க மட்டும்தான் நினைப்பேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கணும்? முதல்ல எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். நான் கந்தை கட்டிப்பேன். நான் அதுவாகிடுவேன்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அவனே நல்லா இல்லைனா நம்மளை எப்படி வச்சுப்பான்?